அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. மார்ச் 14ஆம் தேதி தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சட்டப்பேரவை சபாநாயகரான அப்பாவு அறிவித்துள்ளார். மார்ச் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு 2025-26 நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். மறுநாள் மார்ச் 15ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. சட்டசபை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடக்கும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இரண்டாவது அறிவிப்பு. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 மாவட்டங்களில் பாதிப்புக்கு உள்ளான 3.23 லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மொத்தம் 5,18,783 விவசாயிகள் பயனடையும் வகையில் 498 கோடி ரூபாயை நிவாரணத்தை ஒதுக்கி முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன்படி அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிவாரணத் தொகையானது நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே ஓரிரு நாட்களில் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது. மூன்றாவது அறிவிப்பு. திருச்சி, மதுரையில் டைட்டல் பூங்காக்கள் அமைக்க சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலமாக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். திருச்சி பஞ்சப்பூரில் 5.58 லட்சம் சதுர அடியில் 403 கோடியில் டைட்டல் பூங்கா கட்டப்பட உள்ளது. மதுரை மாட்டுத்தாவணியில் 5.34 லட்சம் சதுர அடியில் 314 கோடியில் டைட்டல் பூங்கா கட்டப்படவும் உள்ளது. திருச்சி, மதுரையில் கட்டக்கூடிய இந்த டைட்டல் பூங்காக்கள் மூலம் 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் மதுரை, திருச்சியில் தரைத்தளம் மற்றும் 12 தளங்களுடன் டைட்டல் பூங்காக்கள் அமைக்கப்படவும் உள்ளன. நான்காவது அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்களுக்கான துவரம்பருப்பு, பாமாயில் கொள்முதல் செய்ய டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. 60,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு, 6 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்ய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கான துவரம்பருப்பு, பாமாயில் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் டெண்டரை வெளியீடு செய்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. தங்கச்சி மடம் மீன் இறக்கும் தளம் மீன்பிடி துறைமுகமாக தரம் உயர்த்துதல், குந்துக்கால் மீன் இறக்கு தளத்தை தூண்டில் வளைவுடன் மேம்படுத்துதல் மற்றும் பாம்பன் வடக்கு மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைத்தல் ஆகிய உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட தமிழ்நாடு அரசின் நிதியிலிருந்து 360 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஆறாவது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரியும் 50 வயதிற்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்யும் திட்டத்திற்கு வரும் 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலா 1.50 லட்சம் என 38 மாவட்டத்திற்கு 57 லட்சம் தேசிய ஆசிரியர் நல நிதியிலிருந்து வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஆசிரியர்களுக்கு மோமோகிராம், ESR, சிறுநீர் பகுப்பாய்வு, இரத்தத்தில் சர்க்கரை பரிசோதனை, கொலஸ்ட்ரால், சிறுநீரக பரிசோதனை, ECG, எக்ஸ்ரே உட்பட 16 வகையான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளது. ஏழாவது அறிவிப்பு. சென்னை பி ஸ்டேஷனில் இருந்து செங்கல்பட்டு இடையே 12 பெட்டிகள் கொண்ட AC மின்சார ரயிலானது இன்னும் 15 நாட்களிலேயே இயக்கப்படும். கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இது இயக்கப்படாது. தெற்கு ரயில்வே அதிகாரி தகவல். இந்த 12 பெட்டிகள் கொண்ட இந்த AC ரயிலில் மொத்தம் 1116 பேர் அமர்ந்து செல்லலாம் எனவும் 3798 பேர் நின்று கொண்டே பயணிக்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. குறைந்த பணம் இருப்பால் பரிவர்த்தனை ரத்து செய்யப்பட்டால் சுங்க கட்டணத்தை விட 2 மடங்கு அபராதம். ஃபாஸ்டேக் புதிய விதிகள் நேற்று முன்தினம் முதல் அமலானது. போதிய இருப்பு இல்லை என்றால் ஃபாஸ்டேக்கே முடக்கப்படவும் வாய்ப்புள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு. சென்னை மாநகரத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் பிங்க் ஆட்டோ திட்டம் தொடர்பாக அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஆட்டோ முழுவதுமே பிங்க் நிறத்தில் இருக்க வேண்டும் எனவும் பெண்கள் மட்டுமே ஓட்டுநராக இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் பிங்க் நிறத்தில் சீருடை அணிந்திருக்க வேண்டும் எனவும் ஆட்டோவில் GPS மற்றும் வாகனம் இருக்கும் இடத்தை கண்டறியும் சாதனம் உள்ளிட்டவை இருக்க வேண்டும் எனவும் மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. பிங்க் ஆட்டோ திட்டம் அடுத்த மாதம் முதல் சென்னையில் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
பிங்க் ஆட்டோ திட்டம் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு. வணிக வரித்துறையில் கடந்த 2023-24 நிதியாண்டின் 31/1/2024 வரையிலான வருவாயானது 1,01,234 கோடியாகும். நிகழும் இந்த 2024-25 நிதியாண்டின் 31/1/2025 வரையில் ஈட்டப்பட்ட வருவாயானது 1,13,235 கோடியாகும். கடந்த நிதியாண்டின் வருவாயை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் 31/1/2025 வரை கூடுதலாக 12,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என அமைச்சரான மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். 11வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை வெப்பநிலையானது 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலையானது 32 முதல் 33 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் சென்னை புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு காலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. ஆட்டோ கட்டணம் உயர்வு தொடர்பாக முதலமைச்சரிடம் ஆலோசனை செய்து முடிவு எடுக்கப்படும் என அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் பைக் டாக்ஸியால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஏற்படும் பிரச்சினை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இது உள்ளது எனவும் பைக் டாக்ஸி தொடர்பாக ஒன்றிய அரசிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் பைக் டாக்ஸி விவகாரத்தில் சட்ட ஆலோசனை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார்.